ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். God gives you victory over your enemies. உன் சத்துருக்கள் மேல் வெற்றியை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரியவர். ஆமென். இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாக போகிறோம். தேவன் உண்மையிலேயே நம்முடைய சத்துருக்களுக்கு மேலே நமக்கு வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார். He gives victory to each and every individual who believes and trusts in our Lord and Savior Jesus Christ. அதற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டது சங்கீதங்களின் புஸ்தகம் 136வது சங்கீதம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இரவு வசனமாக, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Psalms 136:24 says like this, and hath redeemed us from our enemies, for his mercy endureth forever. Amen. இந்த சங்கீதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் அது என்ன சங்கீதங்கிறத முதல்ல பார்த்துக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஓகே, இந்த சங்கீதம் இட்ஸ் கால்ட் ஆஸ் த கிரேட் ஹலால் சங்கீதம். புரியுதா? அதாவது இந்த சங்கீதத்தை கூட சங்கீதம் 136 எஸ்ரா 3:11 சில பேர் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. இந்த சங்கீதத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு விளக்கம் உங்களுக்கு வேண்டும் என்றால் மேகி நிக்சன்ங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சங்கீதத்தையும் தனிப்பட்ட முறையில் சிஸ்டர் மேகி நிக்சன் அவர்கள் என்னுடைய மனைவி எடுத்துக்கொண்டிருக்கார்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டீட்டெயில்டாக தெரியும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு கிஸ்டாக போயிட்டு இருப்போம். யூதர்கள் ஜூஸ் கால் திஸ் ஆஸ் த கிரேட் ஹலால். அதாவது எதுனா சங்கீதம் 113 சங்கீதம் 118 ஹலால் சங்கீதம் மற்றும் 135 ஹலால் சங்கீதம். இது என்னன்னா தேவனுடைய அன்பை குறித்தும், தேவனுடைய அன்பை அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, God does not have love to us but he still loves us. Does not have love, he loves you forever and ever. God will always love us. அதான் இருக்கு. அப்பதான் இங்க பாடுறாங்க. அந்த பாட்டை பாடும்போது சொல்றாங்க is kind love. அப்போ he has redeemed us from our enemies. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினார். இன்னைக்கு பார்க்க போறோம் யார் யார் சத்ரு. Who is your enemies? You are going to see today. அதை தெரிஞ்சு கொண்டு அவங்க எப்படி பேட்டில் பண்ணணும், how you can overcome it, how God gives you victory, எப்படி நமக்கு வெற்றி திறக்க செய்கிறார் நம்முடைய சத்துருக்களுக்கு மேலாக, how he gives victory over your enemies. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் செய்திக்குள்ளாய். புரிஞ்சுதா? அதனால ஒரு தலைப்பு சொல்லிட்டேன். இப்போ இந்த சங்கீதத்தை பத்தி உங்களுக்கு முழு விவரம் தெரியணும்னா you can watch the YouTube channel of Maggie Nixon. Okay, now இன்றைக்கு சுருக்கமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் மெடிடேட் த ஃபாலோயிங் டாபிக்ஸ். 3 டாபிக்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 3 தலைப்புகள். என்னென்ன சத்துருக்கள் இருக்கிறார்கள் நமக்கு பேசிக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் சத்ரு சாத்தான். ஃபர்ஸ்ட் எனிமி இஸ் சேட்டன். எல்லாருக்கும் தெரியும். நமக்கு கிடைச்சி அவனை பிச்சு பிராஞ்சுறதுல பிகாஸ் அவன் தான் ஃபர்ஸ்ட் சத்ரு உங்களுக்கு. அவன் எப்படி ஆதாமுக்குள்ள முதல்ல அதாவது ஏவாள் ஆதாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி அதை டிஸ்ட்ராய் பண்ணாங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக்ல பார்க்கலாம். ரெண்டாவது சத்ரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனுடைய வீட்டாரே, ஹவுஸ் ஹோல்டு. வசனங்கள்லாம் இருக்கு. அந்த வசனங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி மேற்கொள்றதுங்கிறத குறித்து தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டாக மெடிடேட் பண்ண போகிறோம். ரெண்டாவது சத்ரு யார் சொன்ன? ஹவுஸ் ஹோல்டு. அதாவது யாருக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும், முக்கியமான ஒரு உதாரணம்னா தாவீது ராஜா தான். புரியுதா? தாவீது ராஜாக்கு எத்தனை சத்துருக்கள் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க? முக்கியமான சத்ரு அவனுடைய வீட்டாரே. அடுத்தது 3வது சத்ரு மரணம். சங்கரிக்கப்படும் கடைசி சத்ரு யாரு? மரணம், டெத். அதை ஓவர் கம் பண்ண ஜீசஸ் கிரைஸ்ட்னால நம்மளும் அதை ஓவர் கம் பண்ணலான்றத இன்னைக்கு டாபிக்காக பார்க்க போகிறோம். 3 டாபிக் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் த ஃபர்ஸ்ட் எனிமி இஸ் சைட்டன். த செகண்ட் எனிமி இஸ் யுவர் ஓன் ஹவுஸ் ஹோல்டு. The third enemy is death. எங்க பிரதர் இதெல்லாம் இருக்குன்னா வசனங்கள் எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு வாசித்து காட்டி கண்டிப்பாக அதோட ஆதாரங்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? சத்ருன்னதோ பிரதர் ஏதோ எடுக்க போறாருன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா சிம்பிள் டாபிக் தான் பார்ப்போம். சரி, முதல் சத்ரு யாரு? சாத்தான். அவன் எப்படி உருவானா, எங்கிருந்து வந்தாங்கிறது பிரீஃப் இன்ட்ரடக்ஷனோட நம்ம உள்ளுக்குள்ள போவோம். ஏசாயா வாசித்தீங்கன்னா 14வது அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 15 வசனம். அதிகாலையின் மகனே, விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து வீழ்ந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலே உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்,
என்றும் உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாத பாலகாலத்திலே தள்ளுண்டு போனாயே. இது ஏசாயா குறிப்பிட்டிருக்கிறது யாரை பற்றி? விடிவெளியா. He was an angel. He was one of the worship leaders. Hallelujah, praise the Lord. Worship leaders எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Amen, amen. When you are a worship leader, always think about the Lord alone, because அவன் சும்மாவே விடமாட்டான். லூசிஃபர் விடமாட்டான். வந்து என்ன சொல்லுவான்? ஃபர்ஸ்ட் வானத்துக்கு மேலே ஏறுவேன். யார்? நான் நான் நான். நம்ம எப்பப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நான், when you say I always think that you have become like a Satan. You got my point? நான் சொல்லாதீங்க. him, always give praise to him, always give glory to him. அவருக்கு மகிமைப்படுத்துங்க, அவருக்கு துதிகான மகிமையை செலுத்துங்கள். அந்த ஒரு நினைப்பு எல்லாருக்குமே வரும். நான் வராதுன்னு சொல்லவே இல்லை. மாம்சமான நமக்கு எல்லாருக்குள்ள வரும். அதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? ஆண்டவரை கொண்டு. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, யூ அலோன் லார்ட். அதாவது தாவீது அழகா சொல்லுவான். என்னன்னு சொல்லுவாரு? ஐ எம் லைக் எ டெட் இன்செக்ட். ஒரு பூச்சியை போலவன் நான். ஐ மீன், என் தாயின் கர்ப்பத்திலேயே நான் ஐ வாஸ் born with sin. டேவிட் அவ்வளோ ஒரு ஹியூமிலிட்டி. ஐ மீன், அதே போல என்ன சொல்லிட்டான்? நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வர ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேலே ஏறுவானா? வட ஆராதனை கூட்டத்தை வீட்டில் இருப்பேன். சி, ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ, ஐ வில் ரைஸ் இட் அப், ஐ வில் சிட். போச்சு, முடிஞ்சுதா? இதையெல்லாம் என்ன பண்ணா? தன் உள்ளத்தில் நினைத்து கொண்டா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம உள்ளத்தில் நடக்கிறது ஆண்டவருக்கு தெரியாது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அமேன். எனிமி எல்லாம் என்ன பண்ணுவானா? நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து தான் பேசுவான். ரெண்டு குரல் கேட்கும். ஒன்று ஆவியானோட குரல், இன்னொன்று மேற்படியானோட குரல். மேற்படியான்னு சொல்றது அசுத்த ஆவி. நம்ம எதற்கு செவி சாய்க்கிறோம்? யாருக்கு செவி சாய்க்கிறோம்? மாம்சத்துக்கா இல்லை ஆவிக்கா? ஆவியோடு செவி சாய்த்தால் ஜெயம் கொள்கிறோம், மாம்சத்தோடு செவி சாய்த்தால் விழுந்து போகிறோம். இது விழுந்து போகாத உன்னுடைய இருதயத்தில் வருகிற எண்ணங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். புரிஞ்சுதா? அதனால வர்ஷிப் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவங்கள தான் ரொம்ப அட்டாக் கொடுப்பான் சாத்தான். நிஜமாக சொல்கிறேன். வந்து சொல்லுவான், நீ தான் பெஸ்ட்டு அப்படின்னும் போது நான் சொல்லுவோம், நோ ஐ எம் நாட் த பெஸ்ட். அவங்க சொல்லட்டும், சொல்கிறவங்க சொல்லிட்டு இருக்கட்டும். அவங்க கிட்ட போய் டோன்ட் ஆர்கியூ வித் தெம். ஜஸ்ட் சே தட் நோ, மை லார்ட் இஸ் மை பெஸ்ட். ஹி ஹஸ் கிவன் மீ த பெஸ்ட். ஹி இஸ் த பெஸ்ட். அந்த ஒரு இன்டென்ஷனோட நம்ம இருக்கும்போது அவனை மேற்கொள்ள முடியும். அதான் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் விட்டாங்க. புரிஞ்சுதா? ஹி கேம் ஹாஃப் லை ஹாஃப் ட்ரூத் சொன்னான். அதுலேயே விழுந்து போச்சு. அப்போ தான் உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெத் கேம். காட் டசன்ட் வாண்டட் த இண்டிவிஜுவல் டு டை இன் த பிகினிங். ஹிஸ் பிளான் வாஸ் தட் ஆடம் வந்து பண்படுத்தி இந்த உலகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை. அந்த வேலையை விட்டுவிட்டு மேற்படியானுக்கு செவி சாய்த்ததுனால எப்பயுமே பாருங்களேன், ஆண்டவர் he gives a few instructions that you don't do. ஆண்டவர் இதை செய்வாரு, சிலது செய்யாதன்வாரு. பட் we are so much curious because we wanted to do what he doesn't want us to do. அப்படின்னா நம்ம சாத்தானுக்கு செவி சாய்க்கிறவர்களாக இருக்கிறோம். முதல்ல ஹியூமன் மேன்கைண்ட் விழுந்ததே சாத்தானால தான். ஆமென். சாத்தான் வந்து அவன் செய்த சூழ்ச்சியின் நிமித்தமாக ஆதாமும் ஏவாளும் விழுந்தார்கள். அப்ப நம்மளுடைய ஜீவிதத்துல சாத்தான் எப்படியும் வருவான், வந்து நம்மளை எப்படியும் வீழ்த்த நினைப்பான். அப்போ நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னுடைய இயேசு கிறிஸ்து உன்னை ஜெயம் கொண்டு உள்ளார். என்னுடைய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறக்க என்ன செய்திருக்கிறார். அந்த நினப்பு நமக்குள்ள வரணும், இல்லைன்னா விழுந்து போகிறோம். ஆச்சா, அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் யூதா இஸ்காரியோத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தான், பணப்பெட்டியை வச்சுக்கிட்டு இருந்தான். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா those who are handling money in the church, those who are handling cash, those who are utilizing money for the ministry, you have to be very 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 careful because சாத்தான் யாருக்குள்ள வந்தான்? யூதா இஸ்காரியோத்துக்குள்ளே வந்தான். சாத்தான் உள்ளுக்கு வந்தது என்னாச்சு? போனா 30 வெள்ளிக்காசு எடுத்தான். அங்கங்க அவனுடைய ஐடியாவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த அம்மா நறுமண தைலத்தை போடும்போதே இவன் சொல்றான், என்ன சொல்றான்? இதை வித்தா நிறைய பேர் கொடுத்துருக்கலாம். அந்த இன்டென்ஷன் அது கிடையாது, பைசா வந்திருக்குமே. ஸோ ஆல்வேஸ் யூ வாஸ், அதாவது என்னன்னா அந்த பணத்துக்கு பின்னாடி போனது, யூ ஹாவ் தட் கிரீட் இன் யுவர் லைஃப். அந்த கிரீட் நமக்குள்ளாக வரக்கூடாது. வந்துச்சுன்னா நீங்களும் நானும் யூதா இஸ்காரியோத்து. பேதுரு மனம் திரும்பினா ஆண்டவருக்காக ஊழியம் செய்தான். இந்த பையன் மனம் திரும்பினா ஆனால் ஆண்டவர்கிட்ட வரல. புரிஞ்சுதா உங்களுக்கு? He did not have the complete repentance in his heart.
யூதா இஸ்காரியோத்து எப்படி நாண்டு கொண்டு செத்தான். புரிஞ்சுதா? சாத்தான் அவனுக்குள்ளாக புகுந்து எல்லாத்தையுமே அவனுடைய வாழ்க்கையும் ஜீவிதத்தையுமே அழித்தான். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, யூதா இஸ்காரியோத்து வெளியிருந்து வந்த ஒரு நபர் கிடையாது. He was one of the 12 disciples of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களில் ஒருவன் யூதா இஸ்காரியோத்து. அதுவும் முக்கியமானது, ட்ரெஷர் பொறுப்பில் இருக்கிறவன். அதனால அந்த பணத்தை ஹேண்டில் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சாத்தான் பயங்கர டெம்ப்டேஷன்ஸ் கொடுப்பான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. The temptations will be more and more for those who are in the ministry who are handling money. அப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த காசு இருக்கு, நான் இதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும், உம்முடைய ஊழியத்துக்கு யூஸ் பண்ணணும், உமக்கு உகந்ததாய் நான் செய்ய வேண்டும். அந்த ஒரு நினைப்பில் நம்ம ஒவ்வொருவரும் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன் 3 எனிமீஸ். ஃபர்ஸ்ட் எனிமி இஸ் சேட்டன், சாத்தான். ரெண்டாவது எனிமி ஒருவருடைய வீட்டார். மூணாவது எனிமி டெத். அது மூணுத்தையும் எப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிற மூன்றாவது ஒரு தலைப்பு எலிமாஸ் பர் ஜீசஸ் அப்படிங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். அப்போஸ்தலர் அதிகாரம் 13:5 வாசித்தீங்கன்னா, பவுல் வந்து சலாமிஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்குள்ளே போகிறார். அந்த சலாமிஸில் பார்த்தீங்கன்னா, அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருக்கான். ஏன்னா அவன் பேர் எலமாயஸ். அவன் பேருக்கு அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பர் ஜீசஸ். நீங்கள் வாசிங்க அப்போஸ்தலர் 13:5 பார்த்தீங்கன்னா, நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். But Elimaeus the sorcerer, for he is by his name interpretation, withstood them, seeking to turn away the deputy from the chief. செர்கியஸ் பவுலோஸை அவர் விசுவாசத்துக்குள்ள பவுல் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த விசுவாசத்தை புரட்டி போடும்படியாய் அவன் ஒரு மாயவத்தக்காரன் எலிமாவு. அவன் என்ன பண்ணுறான்? இல்லை ஆண்டவர்கிட்ட போயிடக்கூடாது. இப்படிதான் நம்முடைய ஜீவிதத்திலும் ஆண்டவர்கிட்ட வராதபடியாய் அநேக எலிமாவுக்கள், பர் ஜீசஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர்கள் வரக்கூடும். ஆமென். சாத்தான் கொண்டு வருவான். கரெக்டாக ஊழியத்துக்கு போகணுன்னு போது தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவான். சபைக்கு செல்லும் போது தான் ஏதாவது ஒன்று வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும்? பவுல் என்ன செய்கிறார் பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, பவுல் அவனை பார்த்து சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நிர்மலையினார் அவனை பார்த்துட்டு, and said, "Oh, full of subtlety and all mischief, thou child of the devil, thou enemy of all righteousness." புரியுதா? சாத்தானுடைய பிள்ளையே, பிசாசின் பிள்ளையே, நீ என்ன பண்ற? நீதிக்கு புறம்பாய் அந்த செர்கியஸ் பவுலோஸ் வந்து ஆண்டவர்கிட்ட வரணுங்கிறவரை நீ புரட்டி போட்டுக்கிட்டு இருக்க. அதனால இன்று முதற்கொண்டு நீ என்ன ஆக போற? You will become a blind person. The hand of the கர்த்தருடைய கை உன்மேலே இருக்கிறது, நீ இனிமேல் பார்வையற்றவனாய் ஒரு காலம் இருப்பாய். உடனடியாக, and immediately there fell on him a mist and darkness, and he went about seeking his hand. இதை பார்த்தவர் செர்கியஸ் பவுலோஸ் விசுவாசித்து பிரமித்து ஆண்டவருடைய பாதத்தட்டையில் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிசாசு எவ்வளவுதான் ஆட்களை குருட்டாட்டம் பண்ணாலும், பிசாசையும் குருட்டாட்டம் பண்ணவர்கள் மீன்ஸ் God, our God is a God who makes even the Satan to become blind. Amen, hallelujah. அவனோட முடிவை நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். ஆமென். அதனால பயப்படாதீங்க. அதுதான் பவுல் அழகாக சொல்றாப்புல. புரிஞ்சுதா? செர்கியஸ் பவுலோஸை வந்து ரட்சிக்கும்படியாய் பவுல் போய் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த சலாமிஸ்ங்கிற நகரத்தில். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு அவரை மனம் மாற விடாமல், அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகரை மனமாற்றம் செய்ய விடாமல் குருட்டாட்டம் உள்ளவர்களாய், அதாவது குருடாக்கிட்டு இதுதான்ட்டு அதாவது தீய வழியில கொண்டு போய் கொண்டு இருக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்காங்க. இவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், இவர்களுக்காக நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எப்படி பவுல் பாருங்கள எவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்தாரு. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நீங்க செய்யணும், ஆண்டவரே அவர்களை குருட்டாட்டம் செய்து கொண்டிருக்கிற சாத்தானானவனை நீர் குருட்டாட்டமாக்கி கொண்டு போகணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பத்தான் அந்த ஜனங்களுக்கு விடுதலை, அப்பத்தான் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை, அப்போதான் இந்த தேசத்துல விடுதலை. ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்கவும் சுவிசேஷத்தை பரப்பவும் அநேக ஆத்துமாக்களை, உலகிலே இருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாய் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நம்மோட சாத்தான் கொண்டு வருவ எல்லா தடைகளையும், the first enemy Satan, how you can overcome him? By the blood of Jesus, by your prayer, by Holy Spirit, you can overcome him. Amen, hallelujah. சொல்லுங்க, நீ ரட்சிக்கப்பட்டியா? உனக்கு ரொம்ப வந்து பண்ணுவான். ஆனால் உனக்குள்ள வர
முடியாது. யூதா இஸ்காரியோத்து மனம் மாறவில்லை. அதனால தான் யூதா இஸ்காரியோத்துக்குள்ள வந்து எல்லா வேலையும் காட்டினான். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, நான் சுருக்கமாக இன்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். 3 தலைப்பில். ஃபர்ஸ்ட் தலைப்பு, நமக்கு வர்ற ஃபர்ஸ்ட் எனிமி யார் சொல்லிட்டேன் நான்? அவுட் சைட்லேருந்து வர்ற ஒரு சேட்டன். ஆமென். சாத்தான் வந்து உங்களை அழிக்கும்படியாய் நின்றுகிட்டு இருக்கான். அவனை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? By the blood of Jesus. Hallelujah. By the power of the Holy Spirit. By the Father's blessing. Amen. By the prayer to the Father. Amen. இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் நான் வெறு சீக்கிரமாக போகிறேன். ரெண்டாவது, வீட்டாரு. எப்படி பிரதர் சொல்றீங்க எங்க வீட்டாரு எங்களுக்கு எனிமையா வருவாங்கன்ட்டு? ஹல்லேலூயா. வசனம் இருக்கு பிரதர். மத்தேயு 10வது அதிகாரம் 36வது வசனம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ஆமென். A man's foes or enemy shall be they of his own household. ஒருவனுடைய சத்ரு அவனுடைய வீட்டாரே. இது நான் சொல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மத்தேயு 10வது அதிகாரம் 34வது வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கு தகப்பனுக்கும் மகளுக்கு தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்ருக்கள் அவர்கள் வீட்டாரே. A man's foes shall be of his own household. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் இப்போ அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நமக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்டு வர்றதுக்குள்ள நம்ம அவயவங்களே நமக்கு ஒரு சத்துருக்களாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. நமக்கே புரிஞ்சுதா? எங்க மைண்ட்லேருந்து ஆரம்பிச்சு, ஹார்ட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே போட்டு குழப்பம். எப்போ குழப்புது? 2 வாய்ஸ் கேட்கும்போது, நல்லது செய்யணுமா தீமை செய்யணுமா? புரியுதா? முதல்ல நம்ம அவயவங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சாத்தான உள்ளுக்குள்ள விடக்கூடாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சொந்த ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவனுடைய வீட்டாரை, ஹவுஸ் ஹோல்டு. சொன்னதும் நிறைய பேர் கோவம் வந்திருக்கலாம் அந்த நேரத்திலே. கண்டிப்பாக கோவம் வந்திருக்கு. ஏசு கிறிஸ்துவ வந்து they wanted to kill him even. அவர் அப்பப்போ போயிட்டார். எப்படி? இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அநேக பிரதர்ஸ் இருந்தாங்க. புரியுதா? பட் பிஃபோர் இஸ் டெத் அண்ட் இஸ் ரெசரக்ஷன் நோபடி பிலீவ்ட் இன் இட். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடலாம் அப்படிங்கிறாங்க. கோ அண்ட் ஷோ, போய் காட்டு, நீ தான் மெஸ்ஸியான்னு காட்டு, பிகம் பாப்புலர். அதான் அவர் சொல்லிட்டாரு. ப்ராஃபட் இஸ் நாட் வெல்கம் டு இஸ் ஓன் கண்ட்ரி, இன் இஸ் ஓன் டவுன், நாட் ஈவன் இன் இஸ் ஓன் ஹவுஸ். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய குடும்பத்திலேயே அந்த குடும்பத்தார அந்த ஊழியத்தையும் ஊழியக்காரரையும் they will not accept. அவங்களே ஏளனமாக பேசுவாங்க. ஃபஸ்ட்டு ஏளனம் எங்கே வரேன்னா, வீட்டில் தான் வரேன். இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா? இவெல்லாம் மெசேஜ் எடுக்கலாமா? இவன் மெசேஜ் எல்லாம் எவன் கேட்பான்? நான் தான் கேட்கணுமா? எங்கே வருது? ஒரு வீட்டிலேயே, இன் இஸ் ஓன் ஹவுஸ் ஹோல்ட் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் மட்டுமல்ல, நமக்கும் இதே நிலைமை தான். புரிஞ்சுதா? யாரும் கேட்க கூட மாட்டாங்க. கேட்டாக்க இவெல்லாம் என்ன சொல்றது, நம்மெல்லாம் என்ன கேட்கறது? புரிஞ்சுதா? இதுதான் உண்மை நிலைமை. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். நம்ம எல்லாரையும் டெவலப் பண்ணுவோம். உங்களுடைய செய்தி நல்லா இருக்கு, அவங்க செய்தி நல்லா இருக்கு. ஆனால் நமக்கு இது இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது, நமக்கும் நடக்கும். அதனால கவலையே படாதீங்க. சாத்தானும் எதிரியா இருப்பான், வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க. Don't worry. Amen. Hallelujah. You have the God in you. God who sees your heart and everything. He knows very, very clearly. கரெக்டா? ஏன் சொல்ல வரேன்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா, the James and Jude lovely letters they are writing. After the death, resurrection, ascension of Jesus Christ, those people became believers. Amen. அதுக்கு முன்னாடி அவரை யாருமே சட்டை கூட பண்ணல. Brothers and sisters. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், வீட்டில் கிடைக்காதியா, வீட்டில் நம்பவும் மாட்டாங்க. அதனால தான் அவர் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை யாரு? மை டிசைபிள்ஸ், மை வெல் விஷர்ஸ், தோஸ் ஹூ கம் பிஹைண்ட் மீ. அதே போல உங்களுக்கும் சத்துருக்கள் வீட்டிலேயே இருக்கும்போது கவலைப்படாதீர்கள். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் வர பாருங்க. இந்த லைஃப் ஆஃப் டேவிட், தாவீதுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தீங்கன்னா, ஓகே, he had many enemies outside. He had a blood-stained hand. But who are David's first household enemies? First household enemy மாமனார் சவுல். எங்க பார்த்தாலும் he wanted to kill him. But never ever he went and even touched him, because he said that அவர் வந்து தேவனால் அபிஷேகப்பட்டவர். He is an ordained man. புரிஞ்சுதா உங்களுக்கு? தேவனால் அபிஷேகப்பட்டவரின் மேல் நான் என் கைகளை வைக்க மாட்டேன்னு தாவீது இருந்தாரு. ஆனால் அவருடைய மாமனாராகிய சவுல் அவனை விரட்டி எங்கே போனாலும் என்னென்ன வெரி டெரிபிள் லைஃப் ஆஃப் டேவிட்.
புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஊழியம் செய்யும் போதும் சரி, உங்கள் மாமனார் உங்களை எதிர்த்தாலும் சரி, சொல்லுங்கள், தேவன் என்னை திறந்து இருக்கிறார். தாவீது தேவன் என்னுடைய தேவன், தாவீதை தேர்ந்தெடுத்தவர். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்திலே தாவீதிலே பார்த்தீங்கன்னா இஸ் ஒய்ஃப் அஹினோகம். அவனை ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணிக்கின அந்த ஒரு மனைவி சவுலுடைய பெண். இவன் வந்து அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் எடுத்துட்டு வரும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம். இத்தனை நாள் இல்லாமல் கொண்டு வந்துகிட்டு இருக்கோமேன்ட்டு என்ன பண்ணுறான், நடனமாடி, தாவீது நடனமாடி கொண்டு இருக்கிறான். தேவனுக்கென்று நடனமாடுறான். சில நடனங்கள் இருக்கு, அது தேவனுக்கென்று அல்ல. இவன் என்ன பண்ணுறான், தேவனுக்கென்று அழகாக நடனம் ஆடிக்கொண்டு தேவனுடைய நாமத்தை இருக்கான். நான் இவ பார்த்து சிரிச்சுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி கிண்டலும் பண்ணுவாங்க ஒய்ஃபு. புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தாவீதை போல கவலையப்படக்கூடாது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருக்கிறார். அதான் தாவீது அழகாக சொல்லுவான், நான் என்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக ஈசனாகவும் இதை விட ரொம்ப இதுவாகவும் போவேன். காரணம், அவர் என்னுடைய தேவன். இஸ் மை காட், இஸ் மை லார்ட். தாவீதோடு எனக்கு பிடிச்சது என்னன்னா, ஒரு முறை செய்த தவறை திருப்பி அவன் செய்யவே இல்லை. தட் இஸ் த லைஃப் ஆஃப் டேவிட். தட்ஸ் வை காட் கால்ட் ஹிம் மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட். என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது சொன்னது என்னன்னா, பண்ணான், பாவம் பண்ணாமல் இல்லை, எல்லாருமே தான். சிம்சோனை பார்த்தீங்க, அவனும் பாவம் பண்ணான். புரியுதா? ஆனால் கடைசியில் சாகர நேரத்தில் தான் ஈ கேம் பேக் டு ரீகன்சிலியேஷன் வித் காட். புரிஞ்சுதா? ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு பையன் அப்சலோம், his own blood, he is chasing his father to kill him. Amen. எங்க பார்த்தாலும் தாவீது எப்படி அகிதோப்பியல் கூட சேர்ந்துக்கிட்டான். புரிஞ்சுதா? அப்பதான் அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், மேக் த கவுன்சில் ஆஃப் அகிதோப்பியல் டு பிகம் ஃபூலிஷ். பைத்தியமாக்குங்க ஆண்டவரை. கடைசியில் அகிதோப்பியல் அவங்களுடைய வீட்டிலேயே மரித்து போகிற ஒரு சூழ்நிலை. இவனுக்கு என்ன ஆச்சு, அப்சலோமு இந்த ஓக் ட்ரீ, he went and got caught and he died. அதனால நம்முடைய வீட்டில், நம்ம குடும்பத்தில் உங்களுக்கு எவ்வளவு ஒரு எதிர்ப்பு வந்தாலும் கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. a man's own, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. a man's foes shall be of his own household. தமிழ் அழகா இருக்கு. அதாவது இங்கிலீஷில் வந்துட்டு எனிமி ஃபோய்ஸ் சொல்கிறோம், தமிழில் வந்துட்டு சத்ரு, விரோதி, புரியுதா, பகைஞ்சன், அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது முதல் சத்ரு சாத்தான், இயேசுவினுடைய ரத்தம், அவியானவருடைய வார்த்தை. அடுத்தபடியாக பிதாவாகிய ஜெபம் அவனை மேற்கொள்ள முடியும். ஒருவனுடைய அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டாரே, அதில் யாரை பார்த்தோம், ஜீசஸ், அவருக்கு இல்லாத பிரச்சனைகளா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாவீது, மாமனார், ஒய்ஃபு, சன். வேற என்னங்க வேணும், எனிமீஸ், வேற என்ன எனிமீஸ் வேணும்? ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பவுல், பவுலுக்கு எனிமீஸ் யாரு, இஸ் a Jew. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, he was torturing the Christians. ஏன்னா அவன் லாவை படிச்சுட்டான். லாக்கு லா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இந்த லால நோ சான்ஸ். he had the zeal. பெஞ்சமின் கோத்திரத்துலேருந்து வந்துட்டு, ஓகே, இஸ் a Pharisee. he wants to prove that he is a Pharisee. அவருக்கு ஆண்டவர் அடிச்சு, இல்லப்பா நீ ஜென்டைல்ஸ்க்காக ஊழியம் பண்ணணும் அப்படின்னும் போது என்னாச்சு, அங்க இருக்கிற யூதர்களே அவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. ஓ, இவன் சும்மா செய்யறானா, நிஜமாவே மாறிட்டானா, உண்மையிலே இவன் ரட்சிக்கப்பட்டானா, உண்மையிலே இவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானா அப்படிங்கிறது யாருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, யூதர்கள். இதுல என்ன ஆச்சு, ஒரு பக்கம் இந்த யூதர்கள், இன்னொரு பக்கம் என்னடா எல்லா யூதர்களையும் மாத்திட்டு இருக்கான். இஸ் கன்வெர்ட்டிங் ஆல் த ஜூஸ் அஸ் கிறிஸ்டியன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. யூதர்களை மாத்திட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, அவனுக்கு பார்த்தாங்க இவனை கொலை செய்ய வேண்டும், ஓன் ஃபெலோ ஜூஸ். அப்போ அவனோட கசின் ஒருத்தன் தான் பையன், அவன் வந்து சொல்லிட்டான், ஆமாம் அவனுங்க போட்டு தள்ளுற ரெடி ஆகிட்டானுங்க அப்படின்னு பவுல்கிட்ட சொன்னதோ, பவுல் எப்படி ஒரு பேஸ்கெட்டில் வச்சு விண்டோலேருந்து அழகாக இறக்கி தப்பிச்சு ஓடுற நிலைமை. அல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தை எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க சாத்தான் தான் எதிரின்னு. உன்னுடைய எதிரி உன்னுடைய வீட்டிலேயே இருக்க கூடும். ஆனால் அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். ஆமென். அவர்களுக்காக நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். ஓகே, வாட் யூ ஹேவ் டு டூ ஃபார் யுவர் எனிமீஸ், த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். அதில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். முதல்ல பார்த்தோம், எதை பார்த்தோம், சத்ரு. ஃபர்ஸ்ட் இஸ் சைட்டன். அதில் லூசிஃபர் எப்படி விழுந்தான்னு பார்த்தோம், ஆதாமை எப்படி அவன் வீழ்த்தினான்னு பார்த்தோம். புரிஞ்சுதா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த செர்கியஸ் பவுலோஸை எப்படி அவன் மாற்றிக்கிட்டு இருந்தான், பர்ஜீசஸ், அதுவும் பார்த்தோம். அடுத்தபடியாக யூதா இஸ்காரியோத் வாண்டு போகிறான். அவன் சாத்தான் உள்ளுக்கு போனால்
அவனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டான். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சத்ரு அவனுடைய வீட்டாரின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனோட வாழ்க்கையில் அவருடைய வீட்டிலேயே he did not have peace. கரெக்டுதா? he had enemies with him. They did not believe him. புரிஞ்சுதா? அடுத்தபடியாக தாவீது, his father-in-law Saul, his wife Ahinoam and his son Absalom. நிறையா இருந்தாங்க. I'm just giving you a few examples. அப்பவும் தாவீது ராஜா ஆனார். ஆமென். ஆண்டவருடைய காரியத்தை செய்து முடிக்கிறவராய் இருந்தார். கவலை கொள்ளவில்லை. அவ்வளோ பாடுகள் தான் தாவீதுடைய வாழ்க்கையில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பவுல், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதாபாத்திரமாக சொல்லிட்டு இருக்கேன். யூதர்களுக்கு யூதராக இருந்தவனை அவங்களே wanted to kill him. He had his own enemies within himself. புரிஞ்சுதா? மீன்ஸ் his household, அவருடைய சொந்த ஜனம். புரிஞ்சுதா? Moreover about the Paul's family life it's not mentioned and we don't need to go into details. His own fellow men Jews hated Paul. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆமென். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் சாத்தான் அண்ட் யுவர் ஓன் ஹவுஸ் ஹோல்ட், சாத்தான் அண்ட் உங்களுடைய வீட்டாரை. மூன்றாவது, வெகு சீக்கிரமாக நான் முடிக்கப் போகிறேன். மூணாவது மரணம். என்ன பிரதர் சொல்கிறீங்க? மூணாவது எதிரி எனக்கு மரணமா? அது எங்கே பிரதர் போட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆமென். அல்லேலூயா. The last enemy to be conquered is death. இங்கிலீஷ்ல the last enemy that shall be destroyed is death. இது எந்த வசனத்தில் அவர் சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் வருது பாருங்க, 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். ஆதாமுக்குள்ள மரிக்கிறோம், பாவம் வந்துருச்சு. கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம உயிர் தொழுகிறோம். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அக்கார்டிங் டு த ஆர்டர் தே வில் பி ரைசன் அப். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். ஆமென். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவரும் பிதாவுமாயிருக்கிறவர்களுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் அவர் தனது பாதத்திற்கு கீழே போடும் வரைக்கும் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டியது. கடைசியா சொல்லுது 1 கொரிந்தியர் 15:26, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் மரணத்தை போய் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? மரணம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது? அல்லேலூயா. ஆமென். அப்படி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயத்துல என்ன மரணம்? இஸ் he talking about the literal death you have to overcome? Everybody has to die. Whoever is born from Adam has to die. அப்போ எந்த மரணத்தை நம்ம ஜெயம் கொள்ளணும்? வாட் இஸ் தட் அப்படின்னு தான் நான் எடுத்து மெடிடேட் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த மரணத்தை குறித்தும் வெளிப்படுத்த விசேஷத்தை டீட்டெயில்டாகவும் மேகி நிக்சன்ங்கிற யூடியூப் சேனலில் there is a lot of series. If you want you can click and watch. எந்தலையும் கொடுத்துருக்குற அந்த லிங்கை வாட்ச் பண்ணி பாருங்க. All about the revelations you have, because I can't detailedly go into everything. I'm just giving you the gist. Today it's about the enemies. We are thinking enemy is X, Y and Z. But today I'm telling you we have only 3 types of enemies, basic enemies. The first one is Satan, the second one is your own household, and the third one is death. How you can overcome death? What is that death I have got to overcome? எது மரணம்? எந்த மரணத்தை நான் ஜெயம் கொள்ள வேண்டும்? எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கு. வாசிக்க பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அல்லேலூயா. என்ன பிரதர் சொல்றீங்க? முதல் மரணம் இருக்கு, 2வது மரணம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். எஸ், that is going to be a second death. That is the death you have to overcome. அதுதான் நீ விக்டோரியஸா ஆகணும். ஆமென். That is the greatest enemy. அல்லேலூயா. ஆமென். இதுதான் எழுதுறாரு அந்த சபைக்கு. சிமர்னா சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது எழுதுறாரு. இங்கிலீஷ்ல வாசிக்கிறான். He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. He that overcometh shall not be hurt of the second death. Oh my God. What is that second death? What is that second death? I'm going to die in the flesh. What is that second death? வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தினல் விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தினல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென். நீங்களும் நானும் 1000 வருடம் அரசாள வேண்டும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. எப்படி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஆண்டவர் உன்னுடைய சொந்த ரட்சகரை எடுத்துக்கொண்டிருக்கணும். ஆமென். உன்னுடைய கிரியைகளினால் ஆண்டவரை நீ மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும். அநேக ஆத்மாக்களை நீ கொண்டிருக்க. அப்போ யூ பி ரூலிங் வித் them in the millennium. Blessed and holy is that who takes part in the first resurrection. On such the second death has no power. அந்த இரண்டாவது மரணம், it has no power. But they shall be priests of God and of Christ, shall reign with him for 1,000 years, which is a millennium. Amen. Hallelujah. இது எப்போ இந்த இரண்டாம் மரணம் ஜெயிக்குதுன்னு பார்க்குறோம்னா, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14ல், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டனர். இது இரண்டாம் மரணம். Hallelujah. Praise the Lord. And the death and hell were cast into the lake of fire. This is the second death. இப்போ யோசிக்கலாம் நீங்க, இது மரணமும் பாதாளமும் அக்னி கடல். அப்போ என்னன்னா, there is no more death. That is the understanding. You got my point? First you die, you are resurrected with your body and you are reigning with Christ, and there is a second death. Everybody will rise. ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்படணும் எழுதுக்கூடும், ரட்சிக்கப்படாதவனும் எழுதுவான். எவ்ரிபடி அவனுக்கு தக்க கிரியைகள்லாம் நியாயாசனம் இருக்குது, வெள்ளை சிங்காசனம் இருக்குது. இதை பற்றி அநேக டீட்டெயில்ஸ் யூ கேன் வாட்ச் த யூடியூப் சேனல் ஆஃப் சிஸ்டர் மேகி நிக்சன். வெரி டீட்டெயில்டாக ஷி ஹஸ் பீன் டேக்கிங் இட் ஃபார் அரௌண்ட் 2-3 years. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிப்பா, ஒரு டவுட் எல்லாருக்கும் வருது, பிரதர் நான் இரண்டாம் மரணத்தில் பங்கு பெறுவேனா பெறமாட்டேனா? ஆமென். வருதா இல்லையா? நான் அந்த டெத்தை ஓவர் கம் பண்ண முடியுமா? அப்போ வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8, பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும், நோட் த பாயிண்ட், பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூன்யக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். யார் யார்ப்பா? இங்கிலீஷில் ஒரு வாட்டி கூட வாசிக்கிறேன், அப்போது ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் நமக்கு. பட் த ஃபியர்ஃபுல், அன்பிலீவிங் and the abominable, murderers, whoremongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burneth with fire and brimstone, which is the second death. Brothers and sisters, அந்த இரண்டாம் மரணமாகிய அந்த கந்த கடலிலும் அந்த அக்னி கடலிலும் போனீங்கன்னா பயங்கரமான ஒரு மரணம் இருக்கும். The death will be terrible. Hallelujah. என்னன்னா, இப்போ அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வேதனை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபார் எவர் அண்ட் எவர். டு யூ வாண்ட் டு பி தேர்? ஐ டோன்ட் வாண்ட் டு பி தேர். ஐ வாண்ட் டு பி வித் மை லார்ட் ஆஃப் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். அதே போல் இந்த மரணத்திலிருந்து அநேகரை தப்பு வைக்கும்படியாக தான் உங்களே என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். முதல்ல பார்த்தோம், முதல் சத்ரு சாத்தான் உலகத்தில் மரணத்தை கொண்டு வந்தான். ஆமென். எப்படி ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைத்து முதலாவது மரணம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உன்னுடைய சொந்த வீட்டார். In fact, it is our own body, our own flesh sometimes does that. ஏன்னா நம்ம வீட்டார் நம்மளோட ஃப்ளஷ். அடுத்து ரெண்டாவது சத்ரு. மூணாவது இந்த மரணம். ஆமென். the second death. அதை ஓவர் கம் பண்ணவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே ரட்சிக்கப்படும் பொழுது இப்போ அந்த மேலே கொடுத்துருக்கிறதாக்கா, but the fearful, unbelieving, abominable, murderers, whoremongers, sorcerers, idolaters, liars, அது போல இல்லாதபடிக்கு விசுவாசிகளாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆமென் அந்த மரணத்தை ஜெயம் கொள்ள வேண்டும். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். வெற்றி கொடி பிடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சத்துருவையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய், பிதாவாகிய தேவனுடைய வழி நடத்துதலினால். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். நம்ம வேதாகமத்தில் ஸ்தேவான் இருக்காப்புல முதல்ல பந்தி விசாரிப்புக்காரன். he was one of the elders. ஓகே, அது ஆதி திருச்சபையில். he was the first martyr. ஆண்டவருக்காக மரணம் அடைந்தான். அவன் மரணத்தை பற்றி அவன் he was not afraid. if he would have been afraid, he wouldn't have died as a martyr. அவன் சொல்லிட்டான், ஆண்டவரை நான் பார்க்குறேன், இயேசு கிறிஸ்து வலது பாசத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இருப்பார்? பரலோகம் போய் நம்ம பார்க்கணும். you don't have your own speculations. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். no need. we know the Father, Son and the Holy Spirit. the triune God is leading you, guiding you. don't have your own speculations. believe in the word of God. ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. அதை நாம் முகமுகமாக தரிசிப்போம், பார்ப்போம். அப்போது நமக்கு எல்லா விடைகளும் கிடைக்கும். ஆமென். so don't worry about it. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ்
ஏரோது ராஜாவால. ஹல்லேலூயா. he was cut and he was waiting for to kill Peter. next பீட்டர் தப்பிச்சிட்டாரு. அந்த ஒரு ரத்த சாட்சி. அவன் பயப்படல. இயேசுடைய சீடனாக இருந்து எல்லாரும் ப்ரே பண்ணி பீட்டரை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஏரோதனோட முடிவை பார்த்தீங்கன்னா டெரிபிள். ஏரோதனோட முடிவு பயங்கர குளிப்பூத்து சத்தான். அவனுக்கு பெருமை. I when pride comes destruction comes, so be humble. அவரோட பாதத்தில் தாழ்மையோடு இருங்க, தாழ்மையோடு காத்துருங்க. ஹல்லேலூயா. இரண்டாம் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பயந்தாங்க. they had less courage. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம் அவனை மாதிரி ஒரு violent person, not a violent person, so courageous person. நீங்கள் பார்த்து ஜீல பார்த்துக்கணும். பேதுரு பழைய ஏற்பாடை எடுத்து அடித்து தள்ளுறார் மீன்காரையா. அருமையா beautifully he is saying what David saw, what David wrote in the Psalms, and what it is mentioned that Messiah is Jesus Christ. Why? The Jews should understand இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் அவங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை டச் பண்ணி வந்தால் தான் they will accept. அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் அந்த புக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தம். பியூட்டிஃபுல்லாக வந்தார். ரைட். இப்போ அந்த அப்போஸ்தலர்ஸில் பார்த்தீங்கன்னா மரணத்தை யூதாஸ் விட்டுருங்க. யூதாஸ் அல்லாத அந்த அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா 12 பேரில் ஒன்லி ஜான் ஹேட் அ வெரி குட் டெத். ஹி டிட் நாட் டை அஸ் அ மார்ட்டியர். நல்லா முதிர்ந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி அவருடைய மரணம் இருந்துச்சு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல் த அதர்ஸ் மிச்சவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா தி டைட் அஸ் மார்ட்டியர்ஸ். அதே போல தான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று இருக்கிறவர்களாய், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய். ஹல்லேலூயா. as a testimony you and I have to live in this world. ஆமென். என்ன பிரதர் இவ்வளோ எடுத்துட்டீங்க, இப்போ எங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களே பிரதர் அப்படின்னு கேட்குறீங்க. முதல் சத்துரு யாரு? சாத்தான். அதுக்கு யார் 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஒன்று ஆதாம் விழுந்தான், ஃபர்ஸ்ட் மேன் என்று விழுந்து விட்டான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூதா இஸ்காரியோத்து இயேசு கிறிஸ்துவ கூடவே இருந்தான், 12 ஒருவன். அவனுக்குள்ள சாத்தான் புகுந்து அவனை அழித்தான். அந்த மாதிரி பணப்பெட்டியை வைத்திருக்கிறவர்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஊழியத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஓகே, யூ ஹேவ் டு லீட் a testimonial life. as a witness you will have to stand for God. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த பர்ஜீசஸ் எலிமாவு அவனுக்கு என்னது குற்றாட்டம். அவன் மாற விடலை. சாத்தான் உள்ளுக்கு புது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். பாவம் பவுல் அவ்வளோ கஷ்டப்பட்டு செர்கியஸ் பவுலோஸை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இவன் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு குற்றாட்டம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சத்ருவனுடைய வீட்டார் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் nobody believed in him. Nobody was appreciating him. Same thing will happen to you. தாவீது எடுத்துங்க, மாமனார் சவுல் அவர் பின்னாடி வந்துகிட்டு இருந்தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வைஃப் ஐனோம், அவள் அதுக்கு மேலே சிரிச்சுக்கிட்டு இருக்கா கணவன் ராஜாவை பார்த்து. ஹல்லேலூயா. இயேசுக்கென்று தேவனுக்கென்று அவர் இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பையன் அப்சலோம் வெயிட்டிங் ஃபார் டு கில் இஸ் ஓன் டேட் டேவிட். அதுபோல் ஒரு நிலைமை உங்களுக்கும் எனக்கும் வரலாம். அடுத்தபடியாக பார்த்தா பவுலுடைய வாழ்க்கையில் fellow men wanted to kill him, wanted to destroy him, man, but still God was with him. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சங்கரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஹல்லேலூயா. அப்போ மரணம்னா எல்லாம் பயந்துட்டாங்க. என்ன பிரதர் மரணம்? பயப்படாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்போது நீ பயப்பட வேண்டியது இரண்டாவது மரணத்துக்கு என்று. ஆமென். where all your body flesh will be in the brimstones, burning furnace. அதில் போகணுமா? வேண்டாம். அப்படின்னா எதாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படியே சொல்கிறார். என்னென்ன பயப்படுகிறவர்கள் அவ்விசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைப்பாதகர்கள், விபசாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யரும், அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமேர்களும். மேன் நம்ம இருக்கக்கூடாது. விசுவாசிகளாய் ஆண்டவரை ஏசு கொண்டவர்களாய் இருக்கணும். அப்போது என்ன பிரதர் நான் செய்யணும்? எப்படி இந்த சத்துருக்களை நான் எப்படி மேற்கொள்வது? ஒரு 8 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். தெரிஞ்சுங்க. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ரெசிஸ்ட் சேட்டன் பை சப்மிட்டிங் டு காட். சாத்தானை எதிர்த்து தேவனிடத்தில் சமர்ப்பித்தல். இதில் ஒரு சின்ன இது இருக்குது எனக்கு. என்னென்னா, எப்படி நீங்கள் ரெசிஸ்ட் பண்ண சேட்டனை? ஃபார் எக்ஸாம்பிள் யோசேப்பு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார்? துணிய காணன்னு ஓடினார். சில நேரங்களில் அதான் சாத்தான் கிட்ட போய் போராடி நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறத விட விட்டுட்டு போ, சாத்தான் ஓடி போயிடுவான். என்னடா அது நம்மக்கிட்ட இருந்து ஓடிட்டான். சில நேரங்களில் எதிர்த்து நாம் நிற்க வேண்டும். புரியுதா? எப்படி? நம்மளோட சுய பலனில் நிற்கக்கூடாது. You have to submit it to God, Jesus Christ. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வச்சிட்டப்பா,
நீர் பார்த்துக்கொள்ளும். அப்படின்னும் போது நிச்சயமாய் நீங்கள் உங்கள் எனிமீஸை ஓவர் கம் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் வித் த ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் த ஆர்மர் ஆஃப் காட். எப்படி? ஆவியின் பட்டயத்தையும் சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறவர்களாய். அப்போதான் எனிமி வந்து என்ன பண்ணுவான், உங்களுக்குள்ளே ஆவியின் பட்டமாக வசனம், வேர்ட் ஆஃப் காட். வேர்டுக்கு ரொம்ப பயப்படுவான், அவனுக்கு வார்த்தையின் மேலே ரொம்ப பயம். ஆண்டவர் அவனும் வார்த்தையை பேசுவான், ஆனால் நீ மேற்கொள்ளுகிற வார்த்தையை பேசும்போது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து he was tempting Jesus Christ. Devil came and tempted Jesus. How come? He also spoke the word. Who? Satan knows the word. But Jesus Christ overcame him with the word of God. You can overcome him with the word of God. Hallelujah. Amen. அப்போ என்ன பண்ணீங்க? வார்த்தையும் இருக்கணும், சர்வாயுத வர்க்கத்தை தருத்தவர்களாய். Hallelujah. Helmet of salvation, faith, everything, breastplate of righteousness, prayer, belt of truth, everything. So, the sword of the Spirit, the word of God, and the peace. Hallelujah. Gospel of peace, everything. All this you got to have. And then Satan ஓடிட்டு போவான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, fight the enemy's temptation to the power of prayer. Hallelujah. ஜெபம்ங்க. Pray. By the prayer. ஜெபத்தை ஏறெடுக்க சாத்தான் அவன் டெம்ப்ட் பண்ணுவான். துதிய சாத்தானுக்கு அப்படியே ப்ரேயர் பண்ண ஜபத்தால் கூட அது ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து பாருங்க, காலையில் மத்தியானம் ராத்திரி தானியேல், ப்ரேயர்ஃபுல் பர்சன்ஸ், ஆல் தீஸ் ப்ரேயர் லைஃப் பர்சன்ஸ். மேன் அதை அவங்கள பார்த்தீங்கன்னா, அதே போல் நம்முடைய சீஷர்களும் அவங்களுடைய ஜப வாழ்க்கைக்கு இடர்கள் வரக்கூடாதுன்னு தான் அந்த அப்போஸ்தலர்கள் நியமிச்சாங்க 7 பேரை. They cannot preach well, they cannot do their ministry, and they cannot do prayer properly. They appointed some of their elders. அடுத்தது prayer. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4வது குறிப்பு வருகிறேன். Resist him by being self-controlled and alert. Amen. அவன் எப்படி நீங்கள் பண்ண முடியும்? நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், அதான் முக்கியம். சாத்தான வருவான், நம்ம அவயவங்களும் இருக்குது, நம்ம கூட இருக்கிறவங்க இருக்காங்க, இவங்களெல்லாம் பண்ணோன்னா நமக்கு தெரியணும் இது சாத்தானால் உருவாகிறது. இது இவங்களுக்கு நபர்களை பார்க்காதீங்க. இன்றைக்கி எதுவுமே நபர்களை யாருமே நான் சொல்லலை. மீன்ஸ் தே ஆர் கம்மிங். எல்லாருமே பண்ணுறது an எக்ஸ்டர்னல் பர்சன். அதனால் நம்ம அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வார்த்தைகளை விடுறதோ, அவதூறுகள் பேசுகிறதோ, இது எல்லாமே இல்லாமல் பி அலர்ட். ஓகே. அடுத்தது ஃபைட் பேக் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அதை எப்படி எதிர்த்து நிற்க முடியும்னா அவங்களோட சொந்த பலனால பவர் ஆஃப் காட். புரிஞ்சுதான்? த ஸ்பிரிட் ஆஃப் காட், த ஹோலி ஸ்பிரிட். Ask him, come on Lord, come on Holy Spirit. You are the person who can withstand any Satan. Amen. அவனை ரெசிஸ்ட் பண்ணனா கூப்பிடுங்க. அடுத்தபடியாக நீங்கள் அறிந்து கொள்ள, know you are a conqueror through the blood of Jesus Christ, his authority and the word of God of our testimony. புரியுதா? நீ வந்து இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தால் கழுவப்பட்டவன். அமேன். அவருடைய ரத்தத்தால் நீ வந்து ஜெயம் கொண்டிருக்கிறவன். அதை தெரிஞ்சுக்கணும். அவருடைய அதிகாரத்தை சொல்லுங்க சாத்தான் கிட்ட. அப்பாலே போ சாத்தானே, என்னிடத்தில் வராதே, கொண்டு வராதே குழப்பத்தை என் குடும்பத்தில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் குழப்பத்தை கொண்டு வராது, நான் எங்கே போகிறேனோ அங்கே அந்த குழப்பத்தை கொண்டு வராது, என்னுடைய மினிஸ்ட்ரியில் குழப்பத்தை கொண்டு வராது அப்படின்னு எப்படி இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை கொண்டும் அவருடைய அதிகாரத்தை கொண்டும் வார்த்தையின் சாட்சியின் நிமித்தமும் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். யூ ஷுட் நோ தட். அமேன். இதுதான் 6வது பாயிண்ட். அடுத்தது 7வது, மேக் த எனிமி ஃப்ளீ த்ரூ த பவர் ஆஃப் பிரைஸ். சாத்தான் எப்படி ஓடணும்னா, துதி எடுத்தால் சாத்தான் பயந்து ஓடிடுவான். யோசபாத் ராஜா அதான் செய்தாரே. பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாரும் அழிந்து போனார்கள். எரிகோ கோட்டை துதி, பிரைஸ் காட். தேவனை துதிக்கும் துதியிலே நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். துதி எடுத்தால் சாத்தானுக்கு பிடிக்காதுங்க. ஆமென். அதனால் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் பிரைஸ். கடைசியாக 8வது ஒரு குறிப்பு, ட்ரஸ்ட் காட்ஸ் பவர் அண்ட் ப்ரொடெக்ஷன். எங்கே நீங்கள் போனாலும் தேவனுடைய வல்லமை இருக்கிறது, அவரோட பாதுகாப்பு என்னோடு இருக்கிறது. நீங்கள் புது அசைன்மெண்ட் எடுத்துக்கலாம், புது வேலைக்கு போகலாம், புதிய இடத்துக்கு போகலாம், புதிய எதோ கான்கர் பண்ண போயிருக்கலாம். அப்போ நீங்கள் நினச்சி கொள்ள வேண்டியதெல்லாம் என்னென்னா, அவர் என் கூட இருக்காரியா, அவர் பாதுகாப்பு என் கூட இருக்கு, நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென். சாத்தான் வந்து என்ன பண்ணுவான்? he brings panic into your life. அவனும் வருவான், குடும்பத்திலையும் பேனிக் உண்டாக்குவான், ஊழியத்தில் பேனிக் உண்டாக்குவான். அவனோட ஐடியா என்ன? 2ஆம் மரணத்தில் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துடணும். ஆமென். இதை பற்றி அநேகர் பேசுறது கிடையாது. 2ஆம் மரணத்தை நீ தப்பு வைக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாய் நீ இருக்க வேண்டும்.
பொய் சொல்லாதவனாய் இருக்க வேண்டும், கிரியையிலே கிறிஸ்துவை காட்ட வேண்டவனாக இருக்க வேண்டும், சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்கிறவனாக இருக்க வேண்டும். உனக்குள்ள சாட்சி இல்லையா, உடனே சாத்தான் கொண்டு வந்துடுவான். ஆமென். நீ சொல்லு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்க விரும்புகிறேன். அநேக நேரங்களில் ஐ எம் ஸ்டம்பிளிங், பட் காட் யூ ஆர் தேர் வித் மீ, யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. ஆண்டவரை நீங்கள் என்ன நிறுத்துறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் மேலேயே நம்ம ஜெயம் எடுக்கிறவர்கள். 8 பாயிண்ட்டை பொறுமையாக கேட்டு பாருங்க. இந்த 8 பாயிண்ட்டை செய்யும் போது சத்ருவின் மேலே நீங்கள் வெற்றியை பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கப் போகிறேன். கடைசி வசனம் ரோமர் 12வது அதிகாரம் 19 21 வசனம். அனைவருக்கு தெரிஞ்சது. ரோமருக்கு எழுதுகிற நிருபத்தில் பவுல் எழுதுறாரு அந்த ரோமர் சபைக்கு, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுக்காமல், அன்றியும் உன் சத்ரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. Therefore, if the enemy is hunger, feed him. If he thirst, give him drink. And so you are putting on heap of coals of fire on his head. Be not overcome of evil, but overcome evil with good. Amen. பழிவாங்குதல் யாருக்குரியது? தேவனுக்குரியது. நம்ம அநேகர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அவனை இது பண்ணிடணும், பழி வாங்கணும் என்ன ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம். நோ, கஷ்டம்தான். ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ப்ரீச்சிங் இஸ் ஈஸி, எல்லாம் ஜாலியாக போய் ப்ரீச் பண்ணலாம். பட் இன் ப்ராக்டிகாலிட்டி when you are going through that situation and when you are going through that shoes, it's very difficult. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள், இந்த வசனத்தை யோசிங்க. அவன் பசியாக இருந்தாலும் அவனுக்கு என்னத்தை கொடு? போஜனத்தை கொடு. தாகமாக இருந்தாலும் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்துன்னா அப்போ என்ன யோசித்துப்பான் தெரியுமாவா? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் அங்கே தாங்க வித்தியாசம். ஆமென். அவிசுவாசி பழி வாங்கணும்னு நினைப்பான், பழி வாங்கி அவனும் விழுந்து போவான். விசுவாசி அப்படி கிடையாது. ப்ரேயர், துதி, ஆண்டவருடைய விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தம் அங்கே அப்படியே போய் உட்காந்து சத்ருவானவன் வெக்கப்பட்டு தலை குடிஞ்சு ஓடுவான். ஓவர் கம் ஈவில் வித் குட். தீமையை நன்மையினால் வெல்லு. அல்லேலூயா. இதை செய்யுங்க. சத்ருவை பற்றி பயம் இருக்காது, சத்ருவை பற்றி புலம்ப மாட்டோம், சத்ருவை நினச்சி நம்ம எந்த ஒரு போய் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். சத்ரு வீழ்த்து நம்முடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சத்துருக்கள் மேல் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். இன்று நாம் பார்த்த சத்துருக்கள் 3 பேர். ஒன்று யாரு? சாத்தான். 2வது யாரு? ஆமென், உங்களுடைய வீட்டாரு. 3வது மரணம், 2ஆம் மரணமாகிய அக்னி கடல். இது 3ஐயும் ஜெயம் எடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எடுத்தாரா இல்லையா? மரணத்தை ஜெயம் எடுத்தார். தன்னுடைய வீட்டாரெல்லாம் பாருங்க என்னென்னோ சொன்னாங்க. கடைசியில் அவனுங்களே அப்போஸ்தலராக வந்து நின்று விட்டார்கள். சாத்தானை போட்டு அடி ஒரு வழி பண்ண போகிறார். அல்லேலூயா. சாத்தானுடைய முடிவு எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுடைய முடிவு, ஐயோ இப்போ ஆடிட்டு இருக்கான், உலகத்திலையும் உலகத்துக்குரியவையிலையும் செய்து என்னென்னவோ செய்துட்டு இருக்கான். ஆனால் ஜெயம் கொடுக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நீங்கள் வெற்றி சிறக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. அதனால சத்ருவை கண்டு பயப்படாதீங்க. டோன்ட் ஃபியர் அபவுட் யுவர் எனிமி. லெட் கம் வாட் மே யுவர் எனிமி டு, பட் பி அட் த ஃபீட் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய ரத்தத்தால் இடம் மூடி மறைத்துக் கொள்ளும். ரட்சிக்கப்படாத விசுவாசியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. அப்போது நீயும் உன்னிட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். God gives victory over your enemies. Amen. Hallelujah. Praise the Lord. God bless you.